ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வெங்காய வத்தல் பார்க்கலாம். வெங்காய வடாம் ஆல்ரெடி நான் அரிசி வத்தல்னு சொல்லி ஃபஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட்னு போட்டிருப்பேன். வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே பேஸ் அதே மாவு தான். அதை வச்சு எப்படி வெங்காய வடாம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு தடவை மாவு கிண்டிட்டிங்கன்னா அதை வச்சு 3 வகையான வத்தல் போட்டுடலாம். நீங்கள் இப்போ செகண்ட் மெத்தடில் சொன்ன மாதிரி தான். 1 கப்பு அரிசி மாவு 2 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு அடுப்புலேயே 2 கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஜவ்வரிசி வடாம் ஒரு அரை கப்பு ஜவ்வரிசியை நான் இந்த மாதிரி நல்லா வேக வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே நல்லா வேகட்டும். சைடு பை சைடு ரெண்டையுமே கிண்டி விட்டுக்கோங்க. இந்த அரிசி வத்தலே நான் ஃபஸ்ட் மெத்தட் ஒன்று போட்டிருப்பேன். அதுலேயுமே இந்த வெங்காய வடாம் செய்யலாம். இந்த அரிசி வத்தல் 2 மெத்தட் உங்களோட இஷ்டம் தான். எது வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த அரிசி வத்தல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த மாவில் வெங்காயத்தை கலந்து போடுறது. அப்படி தான் நான் ஒரே நாளில் 3-4 வகையான வத்தல் போட்டிருந்தேன். லாஸ்ட்டாக அந்த வீடியோ காட்டுறேன். ஒரு 80% குக் ஆன உடனே உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சைடில் அந்த ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. ஸோ ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறி மூடி வச்சாலே போதும், ரெடி ஆயிரும். இங்கே பாருங்க, லாஸ்ட்டாக நல்லா வெந்து இப்போ அந்த ஜவ்வரிசி வடாமல் எடுத்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிண்டுனா போதும். பிகாஸ் இதுவும் வெந்துருச்சு, அந்த ஜவ்வரிசி வெந்துருச்சு. 2 கிளறினாலே போதும். இதுக்கப்புறம் வேகணும்னு கிடையாது. இப்போ நம்ம ஒரு 3 சில்லி க்ரீன் சில்லியை நல்லா கிரைண்ட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அரை மூடி லெமனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. இதை நான் நைட்டே பண்ணி வச்சுட்டேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு நான் ஃபஸ்ட்டு இதை அரிசி வத்தல் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக தான் இதில் நான் வெங்காய வடாம் சேர்த்துருப்பேன். இங்கே பாருங்கள், நல்லா ஆறி போயிருக்கு. அதில் கொஞ்சமாக ஜீரகமும் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். ஒன்றுங்க நல்லா கலந்துட்டு இப்படி கையில் எடுத்து இப்படி பண்ண வேண்டியது தான். ரொம்ப ஈஸி இது. ஆனால் முறுன்னு சூப்பராக இருக்கும். வெங்காயம் பச்சையாக போட்டனால சீக்கிரம் கெட்டுருன்னெலாம் கிடையாது. 1 வருஷத்துக்கு தாராளமாக நீங்கள் எதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரே மாவு பேஸ் வச்சு 3 வகையான அரிசி வத்தல் அப்புறம் அந்த வெங்காய வத்தல் 3மே போட்டிருப்பேன் நான். இந்த நீட்டமாக ஒரு வத்தலும் அப்புறம் முறுக்கு வத்தல் வெங்காய வத்தல் 3மே ஒரே பேஸ் மாவு தான். வீடியோஸ் நான் போட்டிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. மெத்தட் 1 மெத்தட் 2 அப்புறம் வெங்காய வடாம்லாம் போட்டிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட வெங்காய வடாம் இங்கே இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் இருக்க ஜவ்வரிசி வடாம் அதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இங்கே பாருங்கள், ஆஃப்டர் 3 days நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி இருக்குது. சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். கிறிஸ்பியாக அந்த வெங்காயம்லாம் வாயில் கிறிஸ்பியாக கடி போடும்போது சூப்பராக இருக்கும். அது 1 வருஷம் தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை கிறிஸ்பியான வெங்காய வத்தல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், கையில் எடுக்கும்போதே நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.